இந்த விபரீத ராஜயோகம் இல்லை, விபரீத ராஜயோகம் வந்து எப்படின்னா, ஒரு லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள், துர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். இதன் அதிபதியோ இந்த இடத்துல இருக்கிற கிரகமோ பெரிய அளவுக்கு நன்மை செய்ய முடியாது. ஆனால் அந்த இடம் ஆட்சி வீடாக போகும் பொழுது, உச்சம் வீடாக போகும் பொழுது விபரீத ராஜயோகம். எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு விபரீத விளைவுக்கு அப்புறம் அந்த ராஜயோகம்ங்கிறது வேலை செய்யும். அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு தொழில் பயங்கரமாக நஷ்டமாயிடும், எல்லாரும் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக போயிடும். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து இவர் தேடக்கூடிய நபர் ஆகிடுவார். தலைமறைவாக ஓடி போய் ஒளிவார். ஒரு சோக கீதத்தை பாடுவார் அந்த இடத்துல உட்காந்து. எப்படி வருத்தப்பட்டு, எனக்கு இப்படி நிலைமை ஆகிப்போச்சே, இந்த சூரியன் வலிக்கு சேத்தில் விழுந்துருச்சே அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு பாடுவார். அந்த பாட்டை கேட்டுட்டு எல்லாம் கைத்தட்டுவான். ஒரு டைரக்டர் பார்த்துட்டு, நீ என் படத்தில் பாடுறேம்மா. அப்போ அன்னைக்கு சின்ன தொழில் நஷ்டமானது விபரீதம். அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த டைரக்டர் சான்ஸ் கொடுத்து இன்றைக்கி உலகம் பூரா தெரிகிறாரு இல்லையா? இது ராஜயோகம். இதுதான் விபரீத ராஜயோகம். இது எல்லா தொழிலையும் வேலை செய்யும், எல்லா துறையிலையும் வேலை செய்யும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? விபரீதத்தை கொடுத்துரும். அச்சோ, இது விபரீதம் ஆகிப்போச்சே, எனக்கு இப்படி பாதிப்பு நடந்துருச்சே அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியது தான் ராஜயோகம். அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ராஜயோகம்னா என்ன? இந்த கேள்வி வரும்ல. ஒரு ராஜாவினுடைய யோகம் எப்படி இருக்கும்? பாரதியார் ஜோசியம் சொல்கிறார். எப்படி? காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அதன் நடுவே மாளிகை கட்டித்தர வேண்டும், 10, 12 தென்னை வேண்டும், தோப்பு வேண்டும், தென்னங்கீற்று இளநீர் வேண்டும், பாட பத்தினி பெண் வேணும். எது? திருமணம் வேணும், சொந்த வீடு வேணும். காணி நிலம் போதும், ஏக்கர் கணக்கில் வேணாம். காணி நிலம், ஒரு 4 தென்னை மரம், அதில் கீற்றுடனே இளநீர், நிழல் வேணுமா, நிழலுக்கு அடுத்து குடிக்கிறதுக்கு தாகம் வேணுமா, பாட பத்தினி பெண் வேணும். இது மனைவி கிட்ட இருந்து பேசி குடும்ப சரீரமாக இந்த சந்தோஷத்தை அனுபவித்தால் இதுதான் ராஜயோகம் அப்படிங்கிறத சொல்கிறார்.